கூறும் வியப்புகள் கேட்டீரோ. இது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய மகாகவி பாரதியார் கண்ட கனவும் இதுதான். இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மகளிர் தினம் அப்படின்னு வரும்போதும் நம்ம எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடுவோம். அப்போது ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கும் ஒரு கரு அப்படின்றது இருக்கும். அந்த வகையில் இந்த 2019 மார்ச் 8ஆம் தேதிக்கான அந்த மகளிர் தின கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணுக்கு பெண் சரிசமம் சரிநிகர் அப்படின்றது தான். இதை நம்ம அடைஞ்சிட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அடைஞ்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா துறையிலுமே பெண்கள் தங்களுடைய சாதனைகளை படைச்சிட்ருக்காங்க அப்படின்றது நிதர்சனமாக ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த தொகுப்புகளை தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் விருந்தாக அளிக்க போகிறோம். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நம்ம சிங்கத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ ஆசையாக போகிறோம். அப்படி போகும்போது அது ஒரு சின்னதாக ஒரு கர்ஜனையை ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். அந்த கர்ஜனையை கொடுக்கும் போதே நம்ம எல்லாருக்குமே அலற அளவுக்கு நடுக்கம் இருக்கும் மனசில். அப்படி இருக்கும்போது அந்த சிங்கத்தை கூடவே இருந்து அற்புதமாக பார்த்துக்கிற ஒரு லயன் கேர்டேக்கர் விமனை தான் இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். தன்னுடைய கணவர் எதிர்பாராத ஒரு விபத்தில் இறந்த காரணத்தால் இவங்களுக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு. கிடைச்ச வேலை சும்மா அப்படியே மலர் படுக்கையில் நடக்கிற வேலை இல்லைங்க. உருமும் சிங்கத்தோடு சவாலாக எதிர்கொள்கிற இந்த வேலையை இவங்க எப்படி செய்கிறாங்கன்னு நம்முடைய திருமதி தேவகி அவர்களிடம் இப்போ கேட்கலாம். இங்கே வாடி, இந்தா இங்கே வா டே சண்டை போடாத, இங்கே வா. இந்த வேலைக்கு எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சுன்னு இருந்தார் வேலை. அவர் வேலை செய்ய சொல்ல மானபுத்தி இறந்துட்டார். அந்த வேலை எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு ஒரே ஒரு பையன், அவனுக்கு 4 வயசு. அப்போ இந்த வேலை எனக்கு இந்த மிருகத்தண்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் சரி அப்படியே இருந்து மொத்தத்தில் கொஞ்சம் செடி கொஞ்சம் உடனடி மிருகத்தண்டை போக என்னால் முடியல, படத்துனால போக முடியல. பறவைகத்தி பார்த்துட்டு கிளிங்கெல்லாம் இருக்கும், பறவைகத்தி பார்த்துருக்குறேன். அதோட கொஞ்சம் செடி வைக்கிற இடையில கொஞ்சம் செடி வைக்கிற வேலை, தண்ணி ஊற்றுற வேலை, மரம் செடி வளர்க்குற வேலை. அதுக்கப்புறம் கரடியில் போட்டாங்க. கரடியில் போட்டு அங்கே கொஞ்சம் நாள் வேலை செஞ்சேன். அதே அப்புறம் மறுபடியும் லாமான்ற ஒரு மிருகம் இருக்கும், அது நல்லா ஒயிட் கலர் இருக்கும், லாமான்றது ஒட்டகம். அதை கொஞ்ச நாள் பார்த்தேன். அதோட சிங்கத்தாண்டை போட்டாங்க. அதில் கொஞ்சம் படம் தான் எனக்கு. எப்படி இது உரும்புனாலுமே பூமியை அதிர்து. வாமா பார்க்க மாட்டியா? இந்த பூமி மேலே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி கொஞ்சம் இடவட்டிலே இருந்து கூட ஜென்ஸ் இருப்பார், அவர் கூண்டு கழுவார். எதை அவருக்கு கூட எடுப்படி வேலை இப்படி கூண்டு கண்டு லைட்டுக்கிட்டு பார்க்குறது கொள்வது எடுத்து கொடுப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக அந்த பலம் தெளிஞ்சிடுச்சு. சிங்கத்தை பார்த்து காக்கிறது அப்படின்றதே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது உங்களிட தினசரி வேலைகள் என்னென்ன? காலைல 9 மணிக்கு வருவோம். 9 மணிக்கு சாப்பாடு போட்டோமே, கறி போட்டு போனோமே, எது சாப்பிட்டு இருக்குது, எது நல்லா இருக்குது, எப்படி நார்மலாக இருக்குது, எது கொஞ்சம் டிம்மாக இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு அதை செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு கேஜை சுற்றி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உள்ளே கேட்டை திறந்து வெளியே விடுவோம். போனியா போட வெளியே விட்டுட்டு 2 பேரும் ஜென்ஸு லேடிஸு எல்லாத்தையும் முன்னே போட்ட கறியை க்ளீனாக வாரிட்டு க்ளோஸ் போட்டு ரூம்பை கழுவிட்டு மஞ்சத்தூள் போடுவோம். ரூம்புக்கு மஞ்சத்தூள் போட்டு காவால் பீச்சிங் பவுடர்லாம் போட்டு அதோட க்ளீன் பண்ணி வெளியில் போனால் நாங்கள் போகிறது பார்த்துட்டு அதே மாதிரி நீலமானு பக்கத்தில் இருக்குது. நீலமானுக்கு போயிட்டு அது எப்படி இருக்குது, தேனி போட்டோம்னா அது எப்படி இருக்குது, எந்த நிலமையில் இருக்குது அதை போய் பார்ப்போம். தொட்டி கழுவோம்.
அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தவிடு வந்தால் போடுவோம், பில் போடுவோம். அதுக்கு மறுபடியும் இங்கே வருவோம். இங்கே வந்து கறி வரும். கறி வந்தால் ஒவ்வொன்றுத்துக்கு இவ்வளோ பங்கிட்டு எது எது எப்படி சாப்பிட்றது, எந்த அளவுக்கு சாப்பிட்றதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் அங்கே கூண்டுக்குள்ளே பிரித்து போட்டுரும். அது ரூம்புக்கு பிரித்து போட்டுரும். இப்போ நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உடம்புல வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம வயிறு வலிக்குது இல்லை தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவரை போய் பார்ப்போம். வாயில்லா ஜீவன்கள் இந்த விலங்குகள் என்ன நடந்தாலும் அதுங்களுக்கு சொல்ல தெரியாது. எல்லாத்துக்குமே உருமல் இல்லை ஏதாவது ஒரு சத்தம் தான் போடும். அப்படி இருக்கும்போது எப்படி அதுகளுடைய சத்தத்தை வச்சோ இல்லை எப்படி வந்து அவங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க மேம்? ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா காடு பறிச்சிட்டு வருவாங்க, அதிகாரி வருவாங்க, அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். இது மாதிரி இது உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சாப்பிடாது இருக்கும், கொஞ்சம் டல்லாக நடக்கும், திறந்து வெளியில் அவுட்டில் விட்டோம்னா கொஞ்சம் டல்லாக நடக்கும், ஃபாஸ்ட்டாக ஓடாது, துணிச்சலாக இருக்காது, கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். அதனால பார்த்து இது ஒரு மாதிரியாக இருக்குது, நேற்று போட்ட சாப்பாடை சாப்பிடல, அதனால் டாக்டர்கிட்ட இது கார்டுக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணால் நாங்கள் கார்டு போயிடுவோம். டாக்டர் வந்து அதுக்கு மாத்திரையாக மருந்து கொடுத்தாங்கன்னா மாத்திரை கொடுத்தாங்கன்னா நாங்கள் போடுறோம். இன்ஜெக்ஷன் பண்ணால் அவங்க போட்டுருவாங்க. அதை போட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு கறி ஹோல்ஸ் போட்டு அது உள்ளே வச்சு கொடுத்துருவோம். மறுநாள் நார்மலாக ஆகிடும், நல்லா ஆகிடும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அதை போட்டதே கிளீன் இருப்போம். இப்போ எங்கள் கூண்டுக்குள்ளே பார்த்தோன்னா நிறைய சிங்கங்கள் இருக்குது. பெண் சிங்கம், ஆண் சிங்கம் எல்லாமே இருக்குது. இது ஒன்று பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஒன்று வீரா, சிவா ஒன்று ஆண் பேர், குட்டி அதுவும் ஆணு தான், விஸ்பு ஒன்று, நீலா ஜான்சி பெண்ணு, ஜெயா 3 பெண்ணு 3 ஆண். வீராவுக்கு வந்து 8 வயசு, சிவாவுக்கு வந்து 9 வயசு, ஜான்சிக்கு வந்து 7 வயசு, நீலாவுக்கு வந்து அது 8 வயசு. என்னதான் வந்து ஒரு விலங்குகளோட நீங்கள் இவ்வளோ நெருங்கி பழகிறதா இருந்தாலுமே கடைசியில் அது எல்லாமே வந்து ஒரு காட்டு விலங்குகள் தான். அப்படி இருக்கும்போது சில நேரம் செல்ல கொஞ்சல்களாக கூட உங்களை கீறின சம்பவம் அந்த மாதிரி ஏதாவது நடந்தது உண்டா? அதனால எந்தனுடைய எதுவும் கிடையாது. எப்போ நாங்கள் வேலைக்கு போய் சேருவோம் தான், வீட்டில் 2 நாள் 3 நாள் இருந்தாலும் எப்போ வேலைக்கு போய் சேரணும், நம்ம இப்போ சிங்கத்தை பார்க்கணும். எங்கே போனாலும் எங்கள் சிங்கம் எங்கள் அந்த பேரை சொல்லி விஸ்பு வீரா அப்படின்னு தான் பேசுவோம். கூட எங்கேயாவது கல்யாணம் காசி போனாலும் எங்கள் கூட ஐயோ எங்கள் வீரா விட்டு வந்துட்டேன், எங்கள் ஜான்சி விட்டு வந்துட்டேன், அப்படி தான் பேசி புகையாக பேசுனேன். இந்த வேலைக்கு வரணும்னு எனக்கு இதுதான் எனக்கு ஒரு இது. எங்கள் வீட்டு ஜன குழந்தை குட்டி அக்கா தங்கச்சி எப்படி பார்த்துருமோ அதேமாரி தான் அதுங்கிட்ட நாங்கள் பழகிறோம். அதை வந்து நாங்கள் கோவமே படுத்த மாட்டோம். அது கொஞ்சம் கோவத்தில் நாங்கள் சாதம் பேசி தான் சாந்த குணமாக பண்ணுமாக்காண்டி அதை கோவமே படுத்த மாட்டோம். கோவத்தில் இருக்குதுன்னா இப்போ 2 வெளியில் விட்றோம், 2ம் ஒரே கேஜில் விட்றோம். அதுங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அது கோவத்தில் நம்ம கூப்பிட சொல்ல கூண்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அப்போ நம்ம சொல்லி எப்படி நம்ம குழந்தைங்க அழுதா எப்படி நம்ம சாந்த குணமாக பேசி நம்ம இது சாதுவாக பண்ணுறோமோ அதே மாதிரி என்னடா கோவமா என்னடா அப்படி இப்படி பேசி அது சாந்தமாக போட்டு கறி போட்டு சத்தம் இல்லாத வாடா போடான்னு கூப்பிட்டா அந்த மனசு அதுக்கு நம்ம பழகிற இதுக்கு வந்து அந்த மனசு சாதுவாகிடும். நம்ம எடுத்ததும் அதுக்கிட்ட ஆய்வுன்னு போனால் அது நம்மளுக்கு மேலே ஏறும். அதனால் மிருகத்தை எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் மிருகம் இப்போ இருக்குது இந்த மாத்திரம் இது வெளியில் வரக்கூடாது. அதுக்கும் எந்த வெளியில் வந்து இது வெளியில் நடந்த நாளே கிடையாது. எந்த அளவுக்கு நாங்கள் உஷாராக பார்க்குறோமோ அதுக்கும் எந்த இதுவும் ஆகலை. எங்களுக்கும் எந்த வேலை நார்மலாக இருக்கிறோம். ஒரு பெண் அப்படின்னா சிங்கம் போல கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு சிங்கத்தோட கேர்டேக்கராக இருக்கிற நீங்கள் இந்த மகளிர் தினத்தில் என்ன மெசேஜ் நம்முடைய மகளிர்களுக்கு எல்லாமே சொல்ல போகிறீங்க? என்னை பொறுத்தவரை எங்கள் தாய் தப்பை என்னை படிக்க வசதிகளை நம்ம படிக்கலை, படிக்க தெரியாது. விவசாய பயிர் வச்சு வேலை செய்வோம், நாங்கள் செஞ்சுருக்க அந்த பழக்கம் தான். இப்போதைக்கு வந்து நம்ம பிள்ளையாக இருந்தாலும் நம்ம கூட சிநேகம் பண்ணுறாங்கள அவங்களுக்கு உறுதி பண்ணணும். நம்ம இப்படி கடந்தாலும் நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், நல்லா ஆளாக்கணும், நல்லா ஆஃபீஸராக வரணும், நல்ல கல்வி தானம் பேசணும், அந்த அளவுக்கு அது பெரிய நன்மையாக வரணும், நம்ம பேரை கொண்டாடணும். அதுக்கு நல்ல எந்த இதுவும் நம்ம கல் மண் சமந்தனால நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கணும். அப்படி தான் பேசுவேன். கண்டி எந்த ஒரு இதுவும் நான் பேசவும் மாட்டேன். ஏன்னா நான் அனுபவப்பட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு இது இல்லாமல் என் பிள்ளைய கொஞ்சம் நல்லா படிக்க வச்சேன். அது கொஞ்சம் நல்லபடியாக படிக்க வச்சார். அதனால என் கூட இருக்கிறவங்க குழந்தைங்க இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா கஷ்டப்பட்டு சொன்னாங்கன்னா கஷ்டப்படாது. ஒரு வேளை சாப்பாடு இருந்து கூட குழந்தைங்க ஒரு பேனாவை ஒரு புக்கை ஒரு பென்சிலு அதுங்க இந்த பேக்கு ஏதாவது நம்ம ஒரு சாப்பாடு விளாட அதுங்களுக்கு 4 பிள்ளையில் போதில் ஸ்கூலில் போய் டீச்சர் வாஜர் அடிக்கக்கூடாதுன்ற நிலைமையில் நம்ம சொல்லணும், எடுத்து சொல்லுவேன். என்னை பொறுத்தவரையில் நான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லுவேன்.
வந்து அவங்க வந்து போட்டோம். இங்கே வாடி, இந்தா இங்கே வா, இங்கே வா. டேய் டேய் டேய், சண்டை போடாதீங்க வா. இது இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. ஜெயா, 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 டேய் இங்கே வாடி, இங்கே வாடி. டேய் டேய் இங்கே பாடுறா. ஜெயா, இங்கே வா, இங்கே வா, வாமா. பார்க்க மாட்டியா? பார்க்க மாட்டா? போமா? ஆ போக மடிச்சலாம். இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. இதா வீரா, வீரா, டேய் இதடா இதோட வா. எத்தனை சோதனைகள் வந்தாலுமே நம்மளுடைய பெண்மணிகள் அதை சாதனையாக வந்து இன்றைய காலகட்டத்தில் மாற்றிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சாதனை புரிந்த ஒரு பெண் விமானியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன இவரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய கடலோர காவல் படையின் 2ஆம் பெண் விமானி இவர் அப்படின்றது பெருமைக்குரிய ஒரு விஷயம். அந்த பெருமைக்குரிய பெண்மணியை இப்போ சந்திக்கலாம் வாங்க. ஏர் இந்தியாவின் கேப்டன் திருமதி கனக் சதுர்வேதி அவர்களை தான் நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். அதாவது இந்திய கடலோர காவல் படையின் நீங்கள் வந்து 2வது பெண் விமானி. கேட்கவே ஒரு பெருமிதமாக இருக்குது எனக்கு. ஆனால் நீங்கள் அந்த துறைக்கு போகும்போது நீங்கள் பார்த்த சவால்கள் என்னென்ன? உங்களை அந்த துறையில் ஏற்றுக்கும் போது எப்படி ஏற்றுக்கிட்டாங்களா, இல்லை எப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க? Coast Guard has been a very nice service. It has given me the growth and made me suitable for be qualified to be able to join an airline. And it was good. It was a little challenging because I was the second lady pilot. People were still getting used to women working as pilots with the Indian Coast Guard. But there was a lot of support also from colleagues. Challenges, of course, infrastructure, since Coast Guard is a relatively newer service as compared to the Indian Navy. So we had few challenges as related to infrastructure, having separate things for women. But it got managed in the long run. Now they have come a long way, the Indian Coast Guard. But that time it was a little challenging. மேம், நீங்கள் பிஎஸ்சி மேத்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறமா விமானத்துறையில் போகணுன்ற ஆசை உங்களுக்கு சின்ன வயதுலேருந்தே இருந்துச்சா, இல்லைனா இந்த ஆசை எப்பொழுது உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சது? இந்த கனவு எப்பொழுது உங்களுக்கு நினைவாகணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு? Yes, actually I wanted to do something different. I was inclined towards engineering, and meanwhile my father was not very keen on engineering. He's a textile engineer, so he felt there is not much scope in textiles. As you can see now down the line, of course it's not a very flourishing field. So he wanted me to be a doctor. It was my mother's idea to be a pilot. So in the meanwhile I did the BSc Maths whilst we were deciding what to take up. And since my mom suggested, then we took on to that idea. You need to have physics and maths at 10+2 level. That's right. And you need to do a thorough medical checkup, and an aptitude test is also required. And then you go and do the commercial pilot license training, which is offered in almost all states of India. They have a state flying club, so it is slightly subsidized. And we do have a lot of private flying institutes also offering, like in Ahmedabad Aviation Academy is there. In Maharashtra there is one Baramati Aviation Institute. Likewise here we have Orient Flying School in Pondicherry, and we have Madras Flying Club. So likewise every state has their own state flying clubs, and before you go to the flying club you should have done 12th with physics and maths, medical checkup, and it's good to go after an aptitude test, which I did take up in Bombay whilst I was doing my 10+2. கண்டிப்பாக இராணுவத்துறைனா அங்கே ஒரு சவாலான சில சாதனைகள் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கடலோரம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சில துணிச்சலான விஷயம் இருக்கும். நீங்கள் விமானி,
மேலே பறந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குன்னு இந்த ஹைஜாக்கிங் ட்ரைனிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்று தந்திருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் துணிச்சலாக சாகசமாக சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்களே, அந்த மறக்க முடியாத நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா மேம்? Yes, I have had a few special experiences. In the Coast Guard, we once had a technical problem due to which I had to land with my aircraft used to be with 2 engines. It's a turboprop in the Coast Guard which I flew, Dornier 228. It's a 19-seater plane. And once during flight we had a technical problem, so we had to shut down one engine and land with one engine, which we normally don't do. So my co-pilot supported me well, cooperated, and we were able to land back safely in that kind of a critical situation. And after that, since I've been in Air India Express since 2006, I have faced a lot of interesting incidents. I wouldn't say incidents, interesting experiences. The latest two being I landed during the 2015 floods, 1st December when the airport got flooded. So we were the second last aircraft to land at Chennai, and after that one more aircraft landed and the airport shut down completely. When we landed, all we could see was there was a lot of rain. In the flight also we were monitoring the weather, lot of rain, continuous rain. It never happens in Chennai like that. So we thought, okay, today is a special rainy day. We didn't understand how severe it was until we came out on the roads after landing, after when we were heading home. So during the landing it was just lot of rain, lot of wind, and we kind of once we made an attempt, we were not able to see the runway because of the heavy rains. We made a second attempt. We thought we'll give it a second try, and in the second attempt we were able to successfully land. Again, I was supported well with my crew, my co-pilot, my cabin crew, even my passengers, and we landed, then we vacated. Once we came out on the apron side, we could see the apron was flooded badly, and then we realized, oh, it's not the usual rains. And of course, when we set out on the roads for our home journey, it was even more evident the gravity of the situation. And of course, after that 5 days the airport closed down, and it was nice break actually after that stressful landing. Then the Varda cyclone, somehow again, the day the Varda cyclone was to strike, just few hours before it struck the city, we had landed. My flight was planned in such a way that landed a few hours before the cyclone struck. And cyclone, this time it wasn't much rain but very strong winds, as we all remember. But we kind of managed it. I was a little nervous, but things have to be done. There's always a first time. So that was my first experience of landing in a cyclone. Again, I was accompanied with a very experienced crew. I have been flying in command since 2009. But of course, every person has their role to play. It's a multi-crew cockpit. Having a good crew member definitely helps a lot. Likewise, few stray incidents we have had of some passengers misbehaving. Thankfully, no hijack situation. And there are ways of handling. Sometimes the aircrafts are inordinately delayed due to technical things, technical issues, and you just have to take it in your stride. So what I have come across, if we keep the passengers informed, well informed, time to time, they also understand the situation. The problem arises when we don't pass on information correctly to the passengers. We just keep them wondering, and then the agitation starts because they don't know what's happening. That's the kind of things we have. That is like on a daily basis we handle things like that. எல்லா துறையிலுமே சாதனை புரிபவர்கள் பெண்கள் அப்படின்றத வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நிஜமாக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில் நீங்களும் ஒரு விமானியாக இருந்தபோது இப்போ ஏர் இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களை எப்படி பார்த்தாங்க? No, actually ma'am, in the present airline I have seen it's very fair, it's very just and fair. It's your performance that counts. If you perform well at par, they have their set standards,
there is no discrimination. That is one very good thing about the airline I liked. Absolutely no discrimination in this airline. I have never faced any such situation. If you are at par, you are treated at par. And whether it is my juniors, my seniors, that juniors means my co-pilots, my cabin crew, seniors would be my instructors, the trainers, everybody gives due respect, due regard, and as long as I am good at my job, nobody thinks about that, okay, she is a lady. That kind of feeling I have not come across in this airline. I really praise that thing. I really appreciate that. நீங்கள் நம்மளுடைய இந்திய கடலோர காவல் படையில் ஒரு விமானியாக இருந்தீங்க. அப்போ இருக்கும்போது சில சவால்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர் இந்தியாவோட ஒரு கேப்டனாக ஒரு விமானியாக நீங்கள் போகும்போது பயணிகள் உங்களை எப்படி பார்த்தாங்க? Yes, few times I have had passengers coming up to me for a photograph, and sometimes they convey to the cabin crew if it is possible to visit the cockpit. So that we allow them at the end of the flight when we have landed and the disembarkation, almost all passengers are gone in the end. Sometimes somebody comes with a small child, you know, they're very inquisitive, and yeah, being that lady pilot factor also attracts a lot of people. Generally people are very respectful, and they are very patient, they look up to you with respect, and of course little awestruck. But somehow I feel now we are so many women in this field. Now this thing should reduce, you know, the charisma they have for lady pilots, it should come down. Now we should be like treated okay. Yes. Sometimes I feel it's little bit odd now after all these years. Maybe 10 years. Yes, yes, now it is. Like I told you, sometimes people will come, let me take a picture, today we have a lady pilot. Not just passengers, even the immigration, customs, sometimes they will be, if I am accompanied by a female crew, oh, today is all ladies crew, and I tell them, okay, when there is all male crew, nobody shrugs an eyebrow, you know. So it's just like that. ஒவ்வொரு மகளிரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்னல்களை ஒவ்வொரு நாளில் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ரொம்பவே அழகாக எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த மகளிர் தினத்தில் நம்முடைய மகளிருக்காக நீங்கள் சொல்ல விரும்பும் தகவல் என்ன? See, all women have a lot of potential hidden inside. Okay, it's just that we don't get the right opportunity. Sometimes we don't have the courage to come out and explore. So we just need to be confident, and whatever it is inside us, we should try to express ourselves, look out for opportunities and never miss one. Keep working, never give up. All women have a lot of potential to do well. They have a lot of what we say capacity to tolerate also. That is a very important, they have a lot of patience, tolerance, that is also very important for success in any field, which is not that much in abundance amongst the other gender. That is what I have come to know in all these years. So that's a very big plus point, and we should use it to our advantage. You should never give up, keep working towards what you aspire to be, and definitely you will achieve. Never think of yourself inferior. இந்த ஆண்டிற்கான மகளிர் தின கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம உரிமை, அதாவது ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றது. இதை நீங்க எந்த பார்வையில பார்க்குறீங்க? இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னமா? I would say in our country this thing is really coming up well now. We still have a long way to go, but we have come a long way already. It's slowly catching up in even the smallest of the towns, villages, everywhere. Recently there was this movie period which got Oscars. Okay, it was made in a small village in UP. So that shows things are improving, and we have a lot of more improvement in store, but we are way ahead as compared to many other places in the Gulf, as you would know. They are way behind us, and our total culture of the nation, which imbibes a lot of respect for women, that is a very unique culture. No other nation has
that kind of culture. So we just need to be, we should imbibe our culture, our values, and adopt the other measures like, educating the women, giving them equal opportunity, and we can make a lot of progress. That's all we need to do. Stick to our culture of respecting the womanhood, which sometimes, people are not following in their race to for modernity. That if we hold on to and give equal opportunity and education to all the women, we can make a lot of much more progress and rapid progress. International Women's Day is a good idea because it puts the spotlight on women. Everybody takes note of women at least on that day, if not other days. And likewise, women also have certain awareness. Okay, they have there are a lot of awareness programs happening on that day. So at least that one day in a year, I would say, at least, all women all over the country, something they will imbibe on that day, something they will receive, some word of encouragement, wherever they may be. The way it is now become so popular, I remember a few years back, we didn't know what is Women's Day. So now everybody knows thanks to media and all. So it's a good thing because the smallest of the villages, the women will get some positive message and they will get into the loop, okay, that this is the reality, this is the way we have to progress. So it's a good idea, why not? நம்முடைய நிகழ்ச்சியில இப்ப அடுத்த ஒரு சாதனை பெண்மணியை தான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தால் பசு பாய்ந்தால் புலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ நம்மளுடைய எல்லா மகளிருக்குமே கண்டிப்பா இது பொருந்தும். அது மட்டும் இல்லாம புலி அப்படின்றது நம்முடைய தேசிய விலங்கு. என்ன புலியை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? பொதுவாகவே பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இல்லங்களில் சமைக்கிறதுக்காக புளியை கரைத்து நம்ம எப்படியாவது சாம்பார் வைக்கிறதோ இல்லை ரசம் வைக்கிறதோ அப்படின்னு இருப்போம். ஆனால் இங்கே ஒரு பெண்மணி வித்தியாசமாக அந்த புலிக்கே கேர்டேக்கராக இருக்காங்க. தன்னுடைய 14வது வயதில் 6 ரூபாய் ஊதியத்திற்காக மரம் நடும் வேலையை உயிரியல் பூங்கால ஆரம்பித்தவங்க. இப்பொழுது படிப்படியாக முன்னேறி 20 வருடத்திற்கும் மேலாக ஒரு புலிக்கு கேர்டேக்கராக இருக்காங்க. அதாவது காவல் பாதுகாப்பாளர், காவல் பொறுப்பாளராக இருக்காங்க. திருமதி நாகம்மாள். இது குட்டி தான், இதுவே குட்டி தான், 4 வருஷம் குட்டிங்க. இது பேர் வித்தியா, வெள்ளகத்து கர்ணா. எப்பொழுதுமே புலியை வந்து நாங்கள் எல்லாம் ஜூக்கு போகும்போது அப்படியே தொலைவில் இருந்து தான் பார்ப்போம். அப்படி பார்க்கும் போதே அது உருமல் சத்தெல்லாம் கேட்கும் போது அதோட கம்பீரமான நடையை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். அருகிலே இருந்து அதுக்கு ஒவ்வொரு வேலையை தினமும் செஞ்சிட்ருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? பயம்லாம் ஒன்றும் இல்லை. அதான் முதல்ல ஆரம்பத்தில் வந்தப்போ நீங்கள் வந்ததும் பயந்தீங்கல்ல, அது மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு அந்த பழகிடும் நமக்கு. எப்படி முதல்ல இந்த வேலைக்கு வந்தீங்க? ஏன்னா துணிச்சலான வேலை, ஒரு மிருகத்தை அருகில் இருந்து பார்க்கறது அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் அதை வந்து பராமரிச்சுட்டு வரீங்க. எப்படி இந்த வேலைக்கு வந்தீங்க மேம்? 82லேருந்து நான் வேலை பார்க்குறேன். எனக்குன்னா 14 வயசு. எனக்கு வீட்டில் கஷ்டம், சாப்பாட்டுக்கெலாம் கஷ்டம். அம்மா எங்கன்னா விவசாயம் போனால் தான். நாங்கள் 3 பேர், ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அப்போ இங்கே செடி வச்சா 6 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அதனால சரி 6 ரூபாய் கிடைக்குமேன்ட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எடுத்துன்னு வந்து இங்கே வேலையில் சேர்த்து விட்டார்.
அதிலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக வேலை செய்கிறேன் நான். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே புலிகளை தான் பார்த்துட்டு இருந்தீங்களா இல்லை வேறு உயிரினங்களாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா புலியை பார்த்துக்க ஆரம்பிச்சிங்களா? முதல்ல வந்து பறவை குண்டு இருந்தேன், கழுதை புலி, சென்னாயி, ஓனாயி, அது 3 கேஜி பார்த்துருந்தேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி பசங்க பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது, 3 பசங்க எனக்கு. அதனால சரி இங்கே ஒரு ஆஃபீஸர் கேட்டேன், ஐயா அங்கே ரொம்ப தூரம் போக முடியல குழந்தைகளை தூக்கிடுன்னு. அவர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே எடுத்து வந்து மாற்றி போட்டார். முதல்ல ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதாவது பதிலுக்கெல்லாம் அனுப்புவாங்க எங்களை. பறவை குண்டுலேருந்து மாற்றின பிறகு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அனுப்புவாங்க. அப்புறம் அதுங்களோட வந்து டெய்லி வரதுனால பழகிடுச்சு. இப்போது 21 வருஷமாக நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். எங்கள் சின்ன பையன் குழந்தையிலேருந்து வேலை பார்க்குறேன். எனக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. வீட்டில் விட இங்கே அதிகமாக இருக்குது ஜூவில் தான். வேலைக்கு தான் வருவோம். எவ்வளோ தான் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட அதை பார்த்துட்டு ஓடியாந்துருவோம். இங்கே நமக்கு இதுதான் சோறு போடுறது. நம்ம குழந்தைங்கள மாதிரி நாங்கள் இதை பார்த்துக்குறோம். இந்த புலியை வந்து பராமரிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய வேலைப்படி தினம் தினம் காலையில் வந்தோன்னே நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்வீங்க? உங்களோட ஸ்கெடியூல் என்ன? காலையில் 8 மணி கையெழுத்து போட்டு என் கூட ஜென்ஸ் ஒருத்தர் இருப்பார். ஜென்ஸும் ஒரு லேடிஸ் ஒவ்வொரு குண்டுக்கும் கொடுப்பாங்க. கையெழுத்து போட்டு சாவி எடுத்துகிட்டு வரும். சாவி எடுத்துகிட்டு வந்து மெயின் கேட்டு நம்ம நேற்று எப்படி பூட்டினோம் அது கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்போம். அதே மாதிரி சுற்று போகிற அந்த ரவுண்டு இருக்குது பாருங்கள், அந்த காம்பவுண்டு சுவர் ஏதாவது சாஞ்சிருக்கா, மரம் விழுந்திருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். அந்த அண்ணனாவது பார்க்கணும், இல்லை நம்மளாவது பார்க்கணும். பார்த்துட்டுக்கப்புறம் அனிமல் உள்ளே தரப்போம். அனிமல் நேற்று விட்டுட்டு போனது 2 நல்லா இருக்கா, எழுந்து நடக்குதா, அடிப்பட்டுக்குதா பார்த்துட்டு தான் இன்றைக்கி இதை விடலாம், இல்லை நாளைக்கு கர்ணா விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி தான் வெளியில் விடுவோம். அது வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நேற்று போட்ட கறியை வந்து எடுப்போம். அந்த அண்ணன் உள்ளே போயிட்டு கறி எடுத்து ஒரு டப்பாவில் கொடுப்பாரு. அதை எடுத்துன்னு போய் வேஸ்டேஜ் ஒரு இடத்துல வச்சுருவோம். அதுக்கப்புறம் போட்டு தொடப்பம் போட்டு தண்ணி போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி கழுவணும். அப்புறம் பீச்சிங் பவுட்ரு போடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போடணும். போட்டு கழுவிட்டு வெளியில் வந்து இந்த மருந்து வைக்கணும். அதுக்கப்புறம் அனிமல் நல்லா திறந்து விட்டுமே அனிமல் வெளியே போய் பார்க்கணும். நல்லா சுற்றுதா என்ன பண்ணுதுன்னு அதை பார்க்கணும். நம்ம அது நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தால், இல்லை ஒவ்வொன்றும் உடம்பு சரியில்லைனா போய் படுத்துகிறோம். இங்கே நம்ம பயத்தில் கூட எழுந்து போய் வெளியில் போய் படுத்துகிறோம். ஆனால் நம்ம போய் உள்ளே போய் பார்த்தா அந்த ஏடலை சுத்தம் அப்போ நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். வந்து எங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு ஒரு வண்டி வரும். அந்த வேஸ்டேஜை வந்து கொடுத்தோமா வேறு இடத்துல நம்ம கொட்டிடுவாங்க அவங்க. அதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே இருக்கிறதுல பிளாஸ்டிக்கு இந்த பேப்பருக்கு அப்புறம் குப்பை எல்லாத்தையும் பெருக்கணும். பெருக்கி முடிச்சுட்டு ஒரு 11-11:30 ஆகிடும். அதுக்கப்புறம் வெளியில் பப்ளிக் யாருன்னா வந்தாங்கன்னா கல் அடிக்காமல், பிளாஸ்டிக் போடாமல், சத்தம் போடாமல் அதுக்கெலாம் நாங்கள் இங்கே காவல் உட்காந்துருக்கணும். திருப்பி 1 மணிக்கெலாம் கறி வந்துடும். கறி வரும், கோழி வரும். அது 2 இதை கட் பண்ணி 5:30 மணிக்கு கறி போட்டு அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ போடணுன்றது அந்த அண்ணன் கூட இருந்து சொல்லுவார். இவ்வளோலாம் போடணும், இதுக்கு 8 கிலோ 7 கிலோன்னு சொன்னாங்கன்னா அதே மாதிரி போட்டு பூட்டிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து 5:45 சாவி எடுத்து ஆஃபீஸில் மாட்டுருவோம். அவ்வளோதான் எங்கள் வேலை. இப்போ வண்டலூர் உயிரியல் பூங்கால ஒரு பாதுகாவலராக நான் போகும்போது புலிகளை வந்து பார்க்கும்போது நான் புலிகளாக பார்க்கல, ஒரே ஒரு புலியை மட்டும்தான் பார்த்தேன். அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா நம்மளுடைய பூங்கால வந்து புலிகள் நிறைய இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு புலிகள் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எதனால், இது ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களாமா? ஆமாம், ஒன்றா விட்டா உன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கும். 2 விடலாம். அதாவது இந்த ஹீட்டில் இருக்க சொல்லலாம் ஒன்றா விட்டா அடிச்சுக்கும் ஒன்னோட ஒன்று. அதுலேயே ஒன்று ஆண் வந்து லேடிஸை பார்த்தா ஒன்றும் சத்தமே போடாது. இது வந்து என்னை பார்த்தாலும் கத்தும். அந்த அண்ணன் பார்த்தாருன்னா அமைதியாக இருக்கும். அதுங்களுக்குள்ளே என்னவோ ஒரு ஈகோ. இது 2த்துல என்னன்னு தெரியல. இது வர சொல்ல பாருங்கள், அங்கே ஒரு டேனிங் இருக்கும். அந்த வேலி இருக்குது பாருங்கள். சாயந்தர டைமில் நான் தான் போடுவேன். அது உள்ளே போட்டுட்டு தான் போவேன் வீட்டுக்கு போனால் கூட. அப்போ போட சொல்ல அங்கேயே நின்று பார்க்க யாருன்ட்டு எட்டி வாடான்னு சொன்னோம்மா கரெக்டாக வரும். வேறு ஆள் இருந்தால் உடனே ரிட்டர்ன் போயிடும், அப்படியே திரும்பிடும். அப்போ 2-3 பேர் வந்து திறத்தணும். புது ஆளுங்க வந்தாங்கன்னா 2-3 பேர் திறத்தணும். ரெகுலராக இருக்கிறவங்க இருந்து கூப்பிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். அங்கே நிற்க சொல்லி இப்படி சாஞ்சு பார்க்கும் யார் நிற்கிறாங்க அப்படின்றது. வீட்டில் நம்ம நாய்கள் பூனைகள் வளர்க்கும் போதே சில சமயம் அதை வந்து நம்மளை கீறிடுச்சுன்னா அதற்காக மருத்துவம்லாம் நம்ம பார்க்குறோம். வீட்டு பிராணிகளுக்கே இப்படி இருக்கும்போது காட்டு பிராணிகளை வந்து நீங்கள் கையாளுறீங்க. அப்படி இருக்கும்போது என்னைக்காவது இந்த புலியால் உங்களுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இல்லைனா அது ஏதாவது உங்களை தாக்கியது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா? எதுவும் பண்ணது கிடையாது. அதுக்கு எல்லாத்துக்குமே சேஃப்டியாக கூண்டுங்க இருக்குது. அந்த கூண்டுங்களில் தான் நம்ம நேரடியாக யாரும் போகிறது இல்லை. அந்த குட்டி ஒரு 6 மாதம் வரைக்கும் பழகலாம். நம்ம 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம யாருமே கிட்ட போக முடியாது. அது வைத்தியம் பண்ணுறது கூட ஒரு ரூம் இருக்கும். அதில் வந்து இந்த வீல் மாதிரி சுற்றினான்னா அந்த பாடி டைட் ஆகிடும். அப்போது ஊசியோ அது புண்ணு இருந்தால் க்ளீன் பண்ணுறது எல்லாம் டாக்டருங்க பார்ப்பாங்க. இப்போ அந்த வெயிட் இருக்குது பாருங்கள்,
இந்த ஒரு வெயிட் இருக்குல்ல, அந்த வெயிட்டை அழுத்தினா அது கேட் வந்து மேலுக்கு போகும். அப்போது அந்த அனிமல் வந்து அந்த சாயந்தரம் இதுக்குள்ளே தான் கறி, இப்போ எவ்வளோ தான் கோவம் வந்தாலும் அந்த சாயந்தரம் டைமில் கறி போட்டு கூப்பிட்டா ஆட்டோமேட்டிக் வந்துடாது. இதுக்குள்ளே தான் நமக்கு சாப்பாடு, வேறு வழி கிடையாதுன்ட்டு வந்துடாது. திருப்பி அந்த வெயிட்டை தூக்கி விட்டுட்டு அந்த கீழே ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்கை போட்டு விட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேஜில் மாற்றிட்டு இதில் கறி திறந்து போட்டுட்டு தான் நம்ம மாற்றணும். நைட்டுக்கு அதுக்குள்ளேயே தான் இருக்கும். மறுநாள் காலையில் வந்து ஆமாம் சாப்பிட்ருக்கா இல்லையான்னு மறுநாள் பார்க்கணும். இல்லை அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடாது. அப்போ வந்து சாப்பிட்லன்னா உடனே டாக்டர் இருக்காங்க, இங்கே எங்களுக்கு கார்டு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். சாதாரண இது இருந்தால் மாத்திரை கொடுப்பாங்க, இல்லை இன்ஜெக்ஷன் போனோன்னா டாக்டர் தான் வந்து பண்ணுவார். மாத்திரை கொடுத்தானா அந்த கறியை கட் பண்ணி எது அது நல்லா விரும்பி சாப்பிடுதோ, கோழி சாப்பிடுதா ஈரல் சாப்பிடுதான்னு எங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே கிழிச்சிட்டு அந்த மாத்திரையை உள்ளே வச்சு அந்த ரத்தத்தை எடுத்து மேலே பூசிடணும். இல்லை மாத்திரை ஸ்மெல் இருந்தால் அது கடிச்சு கீழே துப்பிடும். போட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு கறி மட்டும் தான் வைக்கணும், எல்லாத்தையும் போட்டால் அது வேஸ்ட் பண்ணுறோம். அது சாப்பிட்ட பிறகு மறுபடியும் மாற்றிட்டு இந்த கறியை போட்டால் சாப்பிட்ட வரைக்கும் சாப்பிடும். பேதி ஆகும். இல்லை மாதத்தில் 3 மாதத்துக்கு பூச்சி மருந்து கொடுப்பாங்க, நாக்கு பூச்சி பிடிக்கும். புல்லு வந்து முனைப்பில்லை சாப்பிட்டு அது வாமிட் பண்ணிச்சுன்னா அந்த வயிற்றில் இருக்கிற பூச்சோ எது இருந்தாலும் வெளியில் வந்துடும். வீட்டில் கூட நம்ம நாய் பூனை வளர்த்து பாருங்கள், அது வெளியில் போய்ட்டு காலையில் போய்ட்டு அந்த பில்லை சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த வாந்தி கோழையெல்லாம் எடுக்கும், கக்கும். அது உடம்பு நார்மலாக ஆகிடும். அதுக்கு அது மாதிரி புல் சாப்பிடானா வயிற்றுக்கு பசிக்கு சாப்பிட்றது கிடையாது, அது வாமிட் பண்ணுறதுக்கோசம் சாப்பிடும். அது வேறு என்ன ஜுரங்கிற இந்த ஒரு மாதிரி காய்ச்சலாக கூட இருக்கும். அது சொன்னோமா டாக்டர் சிரப்போ எதுவே கொடுப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை டாக்டரும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வண்டலூர் பூங்காக்கு போகும்பொழுது ஒரு பார்வையாளராக நாங்கள் பார்க்கும்போது மிருகங்களோடு இணைந்து பெண்மணிகள் வேலை செய்யும் போது பார்க்குறதுக்கே வியப்பாக இருக்கும், எப்படி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு. இந்த ஐயம் எனக்குள்ளே இருந்தாலுமே கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்வையாளராக வரும்போது அவங்க மனசுலையும் இருக்கும்ல. கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது நீங்கள் மிருகங்களோடு ஒன்றி பழகுவதை பார்த்து ஏதாவது பார்வையாளர் உங்களை அதை பாராட்டியது உண்டா? நிறைய பேர் வருவாங்க, அம்மா எப்படிம்மா பார்க்குறீங்க, இங்கே பயம் இல்லையா உங்களுக்கு? எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லைம்மா, மனுஷாளுங்களை விட இது மிருகம் எவ்வளோ மேலுங்க. இது இப்போ மனுஷனை பாருங்கள், அதட்டினா கூட கல்லை தூக்கி அடிக்குதுங்க பசங்க. ஆனால் இந்த மிருகம் வந்து ஒரு குரல் கொடுத்தா அங்கேருந்து திரும்பி பார்க்கும். எங்களுடைய வாய்ஸ் கரெக்டாக தெரியும். புதுசாக இருக்கவங்க நீங்கள் வந்து அதட்டினா வேறு, நாங்கள் கேட்கறது ஒரு இது. ஆனால் இதுங்கிட்ட ஒரு பயமும் கிடையாது. வரவங்களே எங்களை நல்லா பார்த்து இருங்கம்மா, பத்திரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம உயிர் இதுங்கக்கிட்ட போனாலும் நல்லதான்ட்டு நான் என்னை பொறுத்தவரை அப்படி தான் சொல்லுவேன் நான். ஆனால் நான் அது உயிரையும் காப்பாற்றணும், நம்ம உயிரையும் பார்த்துக்கணும், பத்திரமா வேலை பார்க்கணும்.